கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 113 7வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர் என்று சங்கீதக்காரர் சொல்றாருன்னா, அவர் தூக்கி விடுகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் என்னை தூக்கி விட மாட்டாங்களா என்று மனிதர்களை நம்பி நம்பி காத்திருக்கிறோம். அது பல நேரங்களில் அதில் நமக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, தூக்கி விடக்கூடியவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கும்போது நாம் அவரை சார்ந்து நிற்கலாமே. எந்தெந்த விதங்களிலே நாம் உயர்த்தப்படணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் அவர் நிச்சயமாக தூக்கிவிட்டு உயர்த்தி கண்மலையின் மேலே வச்சு அழகு பார்ப்பார். அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பு, வேலை, தொழில், பொருளாதாரம், இப்படி எத்தனையோ விதங்களில் சறுக்கி கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா உன்னை நான் தூக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறேன் என்று, பொருளாதாரமாக உன்னை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று. ஆகவே ஆரோக்கிய குறைவோ அல்லது சமாதான குறைவோ எந்த விஷயத்தில் நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தூக்கி விடவும் உயர்த்த விடவும் அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தூக்கிவிட, என்னை உயர்த்தக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்கலாம். இனி வரக்கூடியதான நாட்களில் நாம் கர்த்தரால் தூக்கிவிடப்படுகிற அனுபவம், உயர்த்தப்படுகிற அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். மனுஷன் தூக்கி விடுவதும் உயர்த்துவதும் அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய உயரத்துக்கு ஏற்றபடி தான் தூக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா. அவர் அவருடைய அளவுக்கு ஏற்றபடி நம்மை தூக்கி விடுவார். அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின் அளவை வைத்து நம்மை உயர்த்துவார். ஆகவே அவரையே சார்ந்து நிற்போம். அவரால் நாம் உயர்த்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமே. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தூக்கி விடவும் உயர்த்த விடக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்தெந்த விதத்தில் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று காத்திருக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கட்டும். உம்மால் உயர்த்தப்பட்ட அனுபவத்தை பெற்று சுகமாய் வாழட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.